வெல்கம் டு ராணி அக்கா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா சூப்பரான இட்லி குருமா எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்க போகிறோம். இதை எங்கள் வீட்டில் இட்லி குருமா செய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது இட்லிக்கு மட்டும் இல்லைங்க, சப்பாத்தி, பூரி, தோசை, ஊத்தப்பம் எல்லாத்துக்குமே இது செம்மையாக இருக்கும். இது பெரியவங்கலேருந்து சின்னவங்கலேருந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா, இந்த மாதிரி குருமா வச்சு கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கூட நம்மள்கிட்ட இட்லி வாங்கி சாப்பிடுவாங்க பிள்ளைங்க. வாங்க இந்த குருமா எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அந்த குருமா செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். 2 வெங்காயம் எடுத்துருக்கேன். 2 வெங்காயம் எடுத்துகிட்டு அதில் அரை வெங்காயத்தை நீல வகையில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1.5 வெங்காயத்தை அரைச்சி வச்சுருக்கேன். ஒரே ஒரு தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகா கிட்ட எடுத்து கீறி வச்சுருக்கேன். இது தாளிக்கிறதுக்கு பட்டை 3, ஒரே ஒரு இலையும் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூனுக்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம போட்டு தாளிக்கிறதுக்கு. இது பார்த்திங்கன்னா அரவை. இதை நம்ம அரவையில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு அரை மூடி தேங்காயும் 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, பெரிய சீரகம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூனு, ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துக்கிட்டு வாங்க இப்போ நம்ம குருமா ரெடி பண்ணிடலாம். நம்ம அந்த குருமா பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுக்கிட்டு எண்ணெய் போட்டுக்கிட்டேன். எண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து ஒரு 4 ஸ்பூன்கிட்ட ஆயில் போட்டுக்கிட்டேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்தா அந்த பட்டையை அதில் சேர்த்துக்கலாம். பட்டையும் அந்த இலையும் நல்லா அதில் வெடிக்கட்டும். வெடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற அந்த தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா 3ஐயும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் இது நல்லா வதங்கட்டும். தக்காளியும் வெங்காயமும் நம்மளுக்கு நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. ஒரு அரை பங்கு நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இந்த ஆயிலே கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வதக்கி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சுருக்கிற அந்த வெங்காய விழுதை அதில் சேர்த்துக்கலாம். வெங்காய விழுதை சேர்த்து கொஞ்சம் இந்த எண்ணெயில் நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ வர தக்காளிலாம் தோல் ரொம்ப மொத்தமாக இருக்குது. அதனால தான் நான் அரிஞ்சு சேர்க்காமல் அரைச்சி சேர்க்குறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம திக்னஸும் நல்லா நிறையா வரும். நல்லா இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா ஒன்றா கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். கொஞ்சம் இந்த ஆயிலே நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ வதங்கிட்டு இருக்கும் நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். உப்பை சேர்த்துக்கிட்டு அதுக்கு பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா பிரட்டி விட்டுக்குங்க. உப்பு பார்த்து கவனமாக சேர்க்கணும். நம்மளுக்கு பத்தலைன்னா கூட லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். ஆரம்பத்துலேயே உப்பை கூட போட்டிங்கன்னா குருமா உப்பு கறிக்க ஆரம்பிச்சிடும், சாப்பிட முடியாது. இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். தனி மிளகாத்தூள் தான், எதுவுமே போட்டு அரைக்கலை. மிளகாத்தூள் போட்டுட்டு அந்த எண்ணெயிலே அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா பார்த்திங்கன்னா வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். நம்ம சேர்த்த பொருள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கி அந்த எண்ணெயெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்திருக்குன்னு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டு தான் நம்ம தண்ணி போடணும். நம்ம லேசாக வதக்கிக்கிட்டுலாம் தண்ணி போட்டு கொதிக்க வச்சு குருமா ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் இருக்காது. பாருங்கள் சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு செம்புக்கிட்ட தண்ணி அதில் ஊற்றிடுங்க.
ஒரு சொம்புக்கிட்ட தண்ணியை ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்குங்க. கலக்கி விட்டு இதை ஒரு மூடி போட்டு நல்லா மூடி விட்டுடலாம். நல்லா குருமா வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சு அந்த அரைக்கிறதுக்கு உண்டான பொருள்லாம் இப்போ போய் அரைச்சிட்டு வந்துடலாம். குருமா நம்மளுக்கு வந்து நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. கொதிச்சு பாருங்கள் எவ்வளோ வத்தி வந்துருக்குன்னு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதை வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நைஸாக அரைச்சிருக்கேன் பாருங்கள். அதை கூட சேர்த்துக்கலாம். நம்ம பொட்டுக்கல்லைக்கு பதிலாக நீங்கள் வந்து முந்திரி பருப்பு இருந்துச்சுன்னா முந்திரி பருப்பு கூட ஒரு 6 பருப்புக்கிட்ட சேர்த்து இது மாதிரி அரைச்சி நீங்கள் பண்ணலாம். அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அந்த மிக்சியில் வந்து கொஞ்சம் தண்ணி போட்டு கழுவி ஊற்றிக்கலாம். கரண்டியை போட்டு கிண்டி விட்டுக்குங்க. உங்களுக்கு வந்து குருமா எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி போட்டுக்குங்க. அதை விட கொஞ்சம் கூடுதலாக தண்ணி போட்டுக்குங்க. ஏன்னா இன்னும் கொதித்து அந்த பச்சை ஸ்மெல்லாம் வந்து போகிற அளவுக்கு கொதிக்க விடுவோம். அதில் இன்னும் கொஞ்சம் வற்றும். இப்போ நான் வந்து பாருங்கள் நல்லா கெட்டியாகவே இருக்குது. இப்போ கொதிக்கும் போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். அதனால் நான் வந்து ஒரு டம்ளர் தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருக்கும். இப்போ இது வந்து ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். கொதித்து இந்த பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் பார்ப்போம். குருமா நம்மளுக்கு நல்லா கொதித்து வற்றி பச்சை ஸ்மெல்லாம் போய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். அவ்வளோதான், குருமா நம்மளுக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை அது கூட சேர்த்துருங்க. கொத்தமல்லி இலையை சேர்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு கொதி வந்தால் போதும். அதோடு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்க வேண்டியதுதான். சூப்பரான குருமா செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்களும் இதேமாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.